வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் விடுபட்டு போச்சா? ஆனாலும் நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போடணுமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். தேர்தல் ஆணையம் கடைசியாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. தேர்தல் கமிஷன் அப்படி என்ன அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க, எப்படி நம்மளுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது எப்படி, அதுதான் டைம் முடிஞ்சு போச்சு, இது என்ன ஃபேக் நியூஸா அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. உண்மையாகவே தேர்தல் கமிஷனே நம்ம ஓட்டு போடணும், விடுபட்டு போனவங்க எல்லாத்தையும் எப்படியாவது லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம வாழ்நாளில் ஒழுங்காக முறையாக செய்கிற ஒரே ஒரு ஜனநாயக கடமை இந்த ஓட்டு போடுறது தான். அதுவும் எப்படி நம்ம போடாமல் இருப்போம்? வாங்க, தேர்தல் கமிஷன் அதுக்கும் நமக்கு ஒரு வழி செஞ்சுட்டாங்க. அது எப்படி என்னன்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ போய் எப்படி நம்ம பேர் சேர்ப்பாங்கன்னு கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை அப்படின்னா ஆன்லைன் வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் மார்ச் 27, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்ச் 27க்கு முன்னாடி உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துடணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது. அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு உள்ளே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சாகணும். மார்ச் 27 தான் நமக்கு கடைசி வாய்ப்பு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிறது. அதனால் உடனே போய் உங்கள் பேரை லிஸ்ட்டில் சேர்த்துருங்க. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஓட் போட முடியாது. இன்னும் 5 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஓட் போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. தேங்க்யூ.